ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு தமிழ் மாதம் சித்திரை மாதம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். கோச்சாரத்திலே கிரகங்களுடைய அசைவுகளை பொறுத்த வரைக்கும், ராஜ கிரகங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ராசியிலே அமர்ந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு ஜீவனாதிபதி. ராசியிலே திக்பலம் அடைந்து 1, 5, 7, 9ஆம் இடங்களை வலுப்படுத்துகிறார். சனி பகவான் 10ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் பகவானும் அங்குதான் அமர்ந்திருக்கிறார். மேசத்திலே சூரியன் உச்சம் அடைந்திருக்கிறார். இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு தோராயமாக ஒரு 17ஆம் தேதி அளவில் உங்களுடைய ராசிநாதனும் 4ஆம் அதிபதியுமான புதன் பகவான் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு சூரியனோடு சேர்ந்து புதாதித்ய யோகத்தை லாபஸ்தானத்தில் உருவாக்குகிறார். சுக்கிர பகவான் உங்களுடைய விரையாதிபதி சுக்கிர பகவான், அதாவது பூர்வ புண்ணியாதிபதியும் 12ஆம் அதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களுக்கு யோகாதிபதி. இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஒரு 6ஆம் தேதி அளவிலேயே தன்னுடைய சொந்த வீட்டில் ரிஷபத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். பெரும்பாலான ஆதிபத்தியங்களும் பெரும்பாலான கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. 9ஆம் இடத்துல ராகு இருந்தாலும், கும்பத்தில் ராகு இருந்தாலும் நேரடியாக குருவின் பார்வையில் இருக்கிறார். இந்த அடிப்படையில் சித்திரை மாதம் தமிழ் மாதம் 2026ஆம் ஆண்டு மிதுனம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் சொல்லி பார்க்கலாம். நல்லபடியாக லாபஸ்தானம் வலுக்கிறது. லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் நல்லபடியாக உச்ச வலுவை பெறுகிறார். 10ஆம் இடத்துல சனி பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியை புனிதப்படுத்தி கொண்டு இருக்கிறார். 7ஆம் இடத்தை பார்த்து சாந்தப்படுத்துகிறார். அதாவது காய்கறி வியாபாரம், பழக்கடை, பச்சை தண்ணீர், குடிக்கக்கூடிய தண்ணீர், குடிக்கக்கூடிய திரவங்கள், பால் வியாபாரம், ஜூஸ், இது போன்ற அடிப்படைகளில் குடிக்கக்கூடிய திரவங்கள், காய்கறி வியாபாரம், பழம் வியாபாரம், இது போன்ற அடிப்படைகளை நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் இந்த மாதத்தில் கூடுதல் லாபத்தை பார்க்க முடியும். இது எப்படி இருந்தாலும் ராசியில குருநாதர் ராசியை புனிதப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் 1, 5, 7, 9ஆம் இடங்கள் வலுவாகத்தான் இருக்கிறது. இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதியை விட, அதாவது இந்த மாதத்தினுடைய முற்பாதியை விட நடுப்பகுதிக்கு பிறகு அதிக லாபங்களும் நன்மைகளும் உங்களுக்கு நடக்க காத்திருக்கிறது. ராசிநாதன் இப்போது நீச்சம் அடைந்து சனி செவ்வாயோடு சேர்ந்து 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு தோராயமாக ஒரு 17ஆம் தேதி அளவில் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சூரியனோடு சேர்ந்து புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, நீச்ச நிலையிலிருந்து விடுபடுகிறார். அற்புதமான அமைப்பு. இந்த மாதத்தினுடைய அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் பலன்களை 2 பகுதியாக பிரித்து விடலாம். முற்பாதியில் சற்று கூடுதல் விழிப்புணர்வோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் எல்லா விடயங்களிலும். பிற்பாதியில பெரும்பாலான கோச்சார அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக வந்திருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் அனைத்தையுமே சாதித்து கொண்டு முன்னேறி கொண்டு போகலாம். ராசியில குருநாதர் அமர்ந்திருக்கிறார். ராசி புனிதமடைந்திருக்கிறது. இறை அருளுக்கு பஞ்சம் இல்லை. எப்போதெல்லாம் ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல ராசி குருவின் இருப்பால புனிதமாக இருக்கிறதோ இறை அருளுக்கு பஞ்சம் இல்லாத மாதமாக இருக்கும். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதம் முழுவதுமே ராசியில ஜீவனாதிபதி குரு ராசியில திக்பலமாகி இருக்கிறார். ஜீவனாதிபதி ராசியில திக்பலமாகிற போது பொருளாதாரத்துல என்ன நெருக்கடி இருந்தாலும் அனைத்தையும் குருவே ஓவர் கம் பண்ணக்கூடிய தகுதியை, திறமையை தருவார். எப்படி இருந்தாலும் ஒரு பணப்புழக்கம் இருக்கத்தான் போகிறது. தனகாரகர் குரு ராசியிலே திக்பலம் அடைந்திருப்பது அற்புதமான யோகம். 5ஆம் இடம், 9ஆம் இடம், பூர்வ புண்ணியம், பாக்கியம் எல்லாம் வலுவாகத்தான் இருக்கிறது. 7ஆம் இடத்தை சம சப்தமமாக நேரடியாக குரு பார்த்து கொண்டே இருக்கிறார். 6ஆம் இடம் தனிச்சுக்கனுடைய பார்வையில் இருக்கிறது. ஐயா, ஒரு வேலை கிடைக்கல ஐயா, வேலை செய்யற இடத்துல ஒரு நல்ல சம்பளம் இல்லை ஐயா, வேலை செய்யற இடத்துல உயர் அதிகாரிகள் எங்களை புரிந்து கொள்கிறார்களே இல்லை, அங்க இருக்கிறவங்களே எங்களை போட்டு கொடுக்குறாங்க, என்ன செய்யறது ஐயா, நல்ல வேலை கிடைக்கல, குடும்பத்தை எப்படியா ரன் பண்றது, இது போன்ற புலம்பிக் கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்க போகிறது. மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே சுக்கிர பகவான் ஸ்தான வலுவை பெற்று நேரடியாக 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த வாய்ப்பை. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலை செய்யற இடத்துல இருந்த அசௌகரியங்கள் எல்லாமே அப்படியே விலகும். கை நிறைய சம்பளத்தோட நல்லபடியாக நல்ல வேலை கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அரசு வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவரோட தசாபுத்திகளின் அடிப்படையில் வேலையில இருந்த தடை தாமதம் எல்லாமே அப்படியே விலகி கை நிறைய நல்ல ஒரு வருமானத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கிறது.
சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். குடும்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் வலுவாக இருக்கிறார். 7ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. ஆனாலும் செவ்வாயோடு சேர்ந்த சனி பாபத்துவமாக 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். குடும்பத்துக்குள்ள எந்த குழப்பங்களும் வராது. குருநாதர் பார்த்து கொண்டே இருக்கிறார். சூடான விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சனி பாபத்துவமாகி 7ஆம் இடத்தை பார்க்கிற போது தேவையில்லாத குழப்பங்களை உங்கள் வார்த்தைகளால் ஏற்படுத்தி விடுவார். மறதி, சோம்பல், பிடிவாதம் இது போன்ற அமைப்புகளால தேவையில்லாம உங்களுடைய லைஃப் பார்ட்னரோடு கருத்து முரண்பாடு வராதது போல் பார்த்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை துணை, காதலன் காதலி, நண்பர்கள், தொழில் பங்குதாரர்களுக்கு இடையில கருத்து முரண்பாடு வராததோ பார்த்து கொள்ளுங்கள். குருவின் பார்வை இருக்கிறது. எதையும் ஓவர் கம் பண்ணலாம். அப்படி ஒன்றும் கைமறி போகாது. ஆனாலும் செவ்வாயோடு சேர்ந்த சனி பாபத்துவமாக மீன வீட்டில் அமர்ந்து நேரடியாக தனுசு வீட்டை 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். சரியாக நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். 7ஆம் இடம் சனியின் பார்வையில் இருந்தாலும் குருவின் பார்வையும் இருக்கிறது. குருவின் சமசப்தம பார்வை இருக்கிறது. என்ன இருந்தாலும் கணவன் மனைவி, காதலன் காதலி, நண்பர்கள், தொழில் பங்குதாரர்கள் அப்படி ஒன்றும் கைமறி போகாது. ஆனாலும் சின்ன சின்ன அசௌகரியங்கள் நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவற்றை நீங்கள் தவிர்ப்பதற்கான சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். எப்படி இருந்தாலும் 12ஆம் இடம் நல்ல சுபத்துவமாக இருக்கிறது. சுப விரயங்கள் கண்டிப்பாக இருக்கிறது. வருமானம் இருக்க போகிறது. விரயங்களை தவிர்க்க முடியாத சூழல் ஏற்படும். 12ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி மாபெரும் சுபராகி சுக்கிர பகவான் ஸ்தான வலுவை அடைய போகிறார். நிலையான சொத்துகள் வாங்குவது, வண்டி வாகனம் வாங்குவது, ஒரு நகை வாங்குவது, விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது, வீட்டுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் வாங்குவது, சுப நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு அதற்காக பணத்தை செலவு செய்வது, இது போன்ற விஷயங்களால சுப விரயங்கள் இருக்கிறது. பயணங்களால் நன்மை இருக்கிறது. அதாவது 12ஆம் இடம் நல்ல சுபத்துவமாக இருக்கிற போது நிம்மதியாக உறங்கலாம். வேலையில, தொழில, உத்தியோகத்துல ஏதாவது அசௌகரியங்கள் நடந்து நிம்மதியாக தூங்க முடியாமல் தூக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தவர்கள் நிம்மதியாக நித்திரை கொள்ளக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கிறது. 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிற போது பிக்னிக் போகலாமே, ஒரு உல்லாச பயணம், உடல் ஆரோக்கியத்துக்காக சென்று வரலாம். 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது. அந்த அனுபவமே வேற லெவல்ல இருக்கு. உண்மையில சொல்றேன். அப்படி ஒன்றும் கைமீறி போகாமல் 11ஆம் இடம் புதாதித்ய யோகத்தில் இருக்கிறது. 12ஆம் இடம் சுக்கிரனுடைய ஆட்சி பெற்ற அமைப்பில் இருக்கிறது. ராசியிலே நல்லபடியாக குரு வந்து அமர்ந்திருக்கிறார். 1, 5, 7, 9ஆம் இடங்கள் வலுவாக இருக்கிறது. பெரும்பாலான கிரகங்களும் பெரும்பாலான இடங்களும் வலுவாகத்தான் செயல்பட போகிறது. நல்ல ஆதிபத்தியங்கள் எல்லாம் செயல்பட போகிறது. அது மட்டுமா, உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு நீச்ச நிலையிலிருந்து விடுபடுவது அற்புதமான அமைப்பு. மாதத்தினுடைய முற்பாதியில நீங்கள் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். மாதத்தினுடைய பிற்பாதியில பெரும்பாலான நன்மைகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. புதனுடைய துறையில செயல்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு அதிக லாபங்களை பார்க்க முடியும். ஆடிட்டிங், அக்கவுண்டிங், டீச்சிங், பேங்கிங், மார்க்கெட்டிங், ஐடி துறை, சினிமா துறை, வியாபாரிகள், பேசி பிழைப்பவர்கள், ஜோதிடர்கள், பணம் முதலீடு இல்லாமல் செய்யக்கூடிய அத்தனை தொழிலும் புதனை சார்ந்தது தானே. உண்மையிலே சொல்றேன். புதனுடைய அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு அற்புதமான லாபங்களை நீங்கள் பார்க்க முடியும். இது எப்படி இருந்தாலும் இந்த சித்திரை மாதம், தமிழ் மாதத்துல 2026ஆம் ஆண்டுல அப்படி ஒன்றும் கைமறி போகாமல் முற்பாதியை விட பிற்பாதி நன்றாகவே இருக்கிறது. குடும்ப பெண்கள் குடும்பத்துக்குள்ள சூடான விவாதங்களை தவிர்க்க வேண்டும். மாணவ கண்மணிகள், அதாவது இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதி வரைக்கும் கூடுதல் உஷாராக கல்வி கற்க வேண்டும். மாதத்தினுடைய பிற்பாதியில புதனை உங்களுக்கு சப்போர்ட்டாக வருகிறார். என்ன இருந்தாலும் நல்லபடியாக குரு ராசியிலே அமர்ந்திருக்கிறதுனால சரஸ்வதி யோகத்திற்கு பஞ்சமே இல்லை. படிக்கலாம். வயதான பெரியவர்கள் சற்று உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். 4ஆம் இடத்தை 2 அசுபர்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். சனியும் பார்க்கிறார், செவ்வாயும் பார்க்கிறார். 4ஆம் இடத்தை சமசப்தமமாக 180 டிகிரியில. உடல் ஆரோக்கியத்தை கோட்டை விட்டு விடக்கூடாது. வேலை வேலை, தொழில் தொழில், வேலை, உத்தியோகம் என்று ஓடி 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 உழைத்து ஒரு நாள் நோயாளியாக படுத்து விடக்கூடாது. ப்ளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். 4ஆம் இடம் சுகஸ்தானம். உங்களுடைய அம்மா, உங்களுடைய கல்வி, உங்களுடைய சுக சௌகரியங்கள், குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம், தேக ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். சுகஸ்தானம் நேரடியாக 2 அசுபர்களின் பார்வைக்குள் வந்து விட்டது. உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொண்டு விட்டு அதன் பிறகு வேலை தொழில் அமைப்புகளை பார்க்கலாம். உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம். அதாவது சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரையலாம் என்று சொல்வார்கள். உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது என்பது வாழ்க்கையில ஒரு அடிப்படையான விடயம். உணவு பழக்க வழக்கம், உடற்பயிற்சி, சரியான ஒரு ஓய்வு, இது போன்ற அமைப்புகளை சரி செய்து விட்டாலே உடல் ஆரோக்கியம் இயல்பாக இருக்கும். இது எப்படி இருந்தாலும் அப்படி ஒன்றும் கைமறி போகாமல் ராசியிலேயே ஜீவனாதிபதி வந்து திக்பலம் அடைந்து ராசியை புனிதப்படுத்திக் கொண்டிருக்க குரு பகவான் அமர்ந்திருக்க உங்களுடைய ராசிநாதன் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு தமிழ் மாதம், சித்திரை மாதம், மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதில் ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள்.
பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.